திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டு ரோடு நலவன்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வரும், நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 30க்கு 40 சவுத் ஃபேசிங், அதாவது தெற்க பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா பின்னாடி பக்கம் போகிறதுக்காக வாக்கிங் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு பக்கமும் இடம் கொடுத்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட போர்வெல் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு தோட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க. அதை ஏறி போகிறதுக்காக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. நிறைய வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. திருவண்ணாமலையில் நலவன்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் லொக்கேஷனில் தாங்க அந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து இபி யூனிட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கதவு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து டைல்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அமையும். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து பல்ப் வந்து எரியலைங்க, அதான் லைட்டிங் கம்மியாக தான் இருக்கு. நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு அடுத்தபடியாக கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியமான சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமை. சைடில் இடம் இருக்கிறதுனால விண்டோஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஆஸ் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே இருக்குங்க இந்த பெட்ரூமில். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ப் இல்லாதனால லைட்டிங் கம்மியாக தாங்க இருக்கு. 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டாக வந்து பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா மொபைல் கொண்டு பேசிக்கலாம். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட்டும் பாத்ரூமும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக கிரில் டைப்பில் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்க்கலாங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் டைரெக்டாக வந்து பார்க்குறோம். நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடி படிக்கட்டு வச்சுருக்காங்க டெரஸ் போகிறதுக்காக. அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நிறைய வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.